நீ ஆண்டவரை தேடக்கூடிய பிள்ளை, நீ ஆண்டவர் அண்டின பிள்ளை, நீ சத்தியத்துக்கு பயப்படுகிற பிள்ளை. வாங்குள்ள இவ்வளெல்லாம் வச்சுக்கிட்டு ஒன்னியுமே சத்தியத்துடைய வாசனையே இல்லாம பிசினஸ் துவைக்க இருக்கிற அவங்களோடு கூட நீ போட்டியிடாத. அவன் சடுதியில் எது வேணும் என்றாலும் அவனுடைய வாழ்க்கை அது வேற, நம்ம வாழ்க்கை வேற. நாம வெறும் வயிற்று பிழைப்புக்காக வெறும் நம்ம என்ன செய்யல, நம்ம பிசினஸ் கை எடுக்கல, மாறாக சத்தியத்திற்கு குறைபடக்கூடாதுன்னு தான் நம்ம பிசினஸ் கையில் எடுத்தோம். புரியல? திரும்ப சொல்லட்டுமா? பிழைப்புக்காக நாம் வேலைக்கு போயின்னு இல்ல, சத்தியத்துடைய மானம் கீழே போயிடக்கூடாது என்ற ஒரு காரணத்துக்காக தான் நம்ம வேலைக்கு போயிட்டு இருக்கிறோம். இதை நீங்க எழுதி வச்சுக்கணும். நீங்க, நான் பிசினஸ்ல முன்னேறுவதற்காக வேலைக்கு போயிட்டு இல்ல, கொஞ்ச காலம் நான் இந்த சத்தியத்தோடு கூட ஒட்டி இருக்க, சத்தியத்திற்கு அவமானம் வராதபடி, நான் திருடி பிழைக்காதபடி, உழைத்து பிழைக்கும்படியே வேலைக்கு செல்லுகிற. அதை எழுதி வைங்க. அப்பதான் நீங்க இன்னொருத்தரோடு கூட போட்டியிட மாட்டீங்க.